2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்கிறவர் உலகத்தின் இரட்சகராக பிறந்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வேதம் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய வேதம். விசுவாசிக்கிறீங்களா? மரண பரியந்தம் நாம் நடத்துகிற வேதம் இதுதான். அதனால தான் நான் சொல்லுகிறேன், ரோமருக்கு எழுத நிருபம் பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக அவர் பேசுகிறார். ரோமர் 11:29. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும். நன்றாய் கவனிங்கள், எல்லோரும் சேர்ந்தே படிக்கலாம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும். அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். என் அருமையான தெய்வ ஜனமே, தேவனுடைய கிருபை வரங்கள். அல்லேலூயா. உட்கார்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, அவருடைய கிருபை, அவருடைய வரம். எல்லோரும் நினைப்பார்கள் வரம் என்கிறது ஆவியின் 9, ஆவியின் கனி என்கிறது அன்பு, சாந்தம், தாழ்மை, நற்குணம், இவையெல்லாம் கனிகளிலே வந்துவிடுகிறது. ஆனால் இவைகளில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையும் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதிலே 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய கிருபை, மற்றொன்று வரம். இவைகள் எல்லாம் என்றால் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தின் வல்லமைகள். என் அருமையானவர்களே, நீங்கள் காண்கிறீர்கள், அங்கே பேனர்லே சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி அந்த மேகங்களை போட்டு, அந்த மேகத்திலே அழகான படிக்கட்டை போட்டு, அங்கே பின்பாக சூரியனை போட்டு அழகாக வைத்திருக்கிறார்கள். அது ஒரு இமேஜினேஷன். ஆனால் இதை நீங்கள் காணும் பொழுது உங்களுக்கு ஒன்று தெரியும், ஆஹா ரொம்ப அழகாக இருக்கிறது. அதை சுற்றிலும் மேகங்கள், கீழே மலைகள், குன்றுகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இவைகளை காணும் பொழுது இத்தனை அழகாக இருக்குமானால் அவருடைய கிருபையும் வரங்களும் அத்தனை அழகுள்ளது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரோடு இருந்த எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவரை பற்றி அதிகமாய் சொல்லாமலே கடந்து போனார்கள். ஆனால் பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது 13:8 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நேற்று மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, எப்பொழுதுமே மாறி போகாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாறாத இடத்திலே உங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் எதற்கு அழைத்து வந்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தம்முடையவர்களை விசேஷித்த வண்ணமாக வைத்திருப்பார். ஆனால் இதற்குள்ளாக இருக்கிற காரியங்கள் யாருக்குமே தெரியாது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் என்ன ஆகமத்திலே 23:19 தேவன் மனிதன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் மனிதன் அல்ல, மன மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் சொல்லிவிட்டால் அவர் மாற மாட்டார், அவர் வசனித்து விட்டால் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்றவங்க சொல்ல வேண்டும். ஆனால் வேதம் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இவையெல்லாம் ஒரு சால்வே போல மாற்றி விடுவீர், அப்பொழுது அவைகள் மாறி போகிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீர் ஒருவர் மாத்திரம் நிலைத்திருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகிறதே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் மட்டும்தான் மாறாதிருக்கிறார். ஏனென்றால் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர் தம்முடைய வாக்கை மாற்றவே மாட்டார். எபிரேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 அதை பின் வருமாறு நமக்கு விளக்கி கொடுக்கின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை தாவீது அரசன் மிக அழகாக சொல்லுகிறான். என்னை யுத்தத்திற்கு பழக்கினவர், சிங்கங்களின் வாய்க்கு என் ஆட்டுக்குட்டிகளை தப்பு வைத்தவர், கரடியின் கைக்கு ஆட்டுக்குட்டிகளை தப்பு வைத்தவர், இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்துக்கு முன்பு விடுவிக்க வல்லமை உள்ளவர், அவைகளில் ஒன்றாய் போல் இவனை கருதுகிறேன். அப்படி என்றால் அவனுக்குள்ளே ஒரு மாறாத நிச்சயம் இருந்தது, என்னை அழைத்த தேவன் மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 7வது வசனத்திலே, நீர் மாறாதவர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை, நீ நிலைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நான் உங்களை சற்று ஆவிக்குரிய அனுபவத்திலே, சற்று பரிசுத்த ஆவியினுடைய கூடாரத்துக்குள்ளே, பரலோக தேவனுடைய மகிமைக்குள்ளாக உங்களை நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறவைகளை நான் சொல்வதுண்டு. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான சகோதரிமார்களே, சகோதரர்களே, இந்த வேதத்தை சற்று கவனியுங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்கள், அவருடைய தயவுகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்புகள், அவருடைய பாசங்கள் மாறாதது. ஆனால் நீயும் நானும் அவர் எங்கே அழைத்து வருகிறாரோ அங்கே நிலைத்திருக்க வேண்டும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அழைப்பு என்கிறதும் அவருடைய கிருபை வரங்கள் என்கிறதும் அவர் மாறாதவர் என்கிறதை அறிந்தவனாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்னை அழைத்து வந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை கூப்பிட்டு வந்திருக்கிறார், என்னை போஷிப்பார். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, மோசே என்னும் தேவ மனிதனை பாருங்கள். அவன் எகிப்திலே பிறந்தான், பார்வோனுடைய குமாரத்திகளால் வளர்க்கப்பட்டான், உயர்ந்த அந்தஸ்தானத்தை நடத்தப்பட்டான். அவன் யார் என்று அறிந்த பிறகு, அவனுடைய அழைப்பு அவன் தெரிந்த பிறகு, வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா சகோதரனை? தேவனை அவன் சந்திக்கும்படி அவன் புறப்பட்டான் ஆயத்தத்தோடு. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37 அதிகாரம் 17 சொல்லுகிறது, மோசே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்ராகம் 35:30 வாசித்து பாருங்கள். நான் ஊரியின் குமாரனாகிய பெயல்சேபை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஏசாயா 43:1 பாருங்கள். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. என் அருமையான மகனே, மகளே, எத்தனையோ பொருத்தனையின் புத்திரர்களே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்து அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு தான் உன் வாழ்க்கையிலே உன்னை நடத்தி கொண்டு வரும். உன்னை அழைத்தவர் மனுஷன் அல்ல, உன்னை அழைத்தவர் மனிதனை படைத்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் மனிதன் அல்ல, மனிதனை படைத்தவர். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அவரால் அழைக்கப்படுகிறார்கள் அவருடையவர்கள், அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் மீட்கப்படுகிறவர்கள், அவரால் அழைக்கப்படுகிறவர்கள் அபிஷேகிக்கப்படுகிறவர்கள், அவரால் அழைக்கப்படுகிறார்கள் அவரால் அறிந்தவர்கள், அறிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவனை தேவன் அழைக்கிறாரோ அவனை அறிந்து கொள்ளுகிறார். மோசே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நீ என்னுடையவளாக இருக்க, நீ என் மகளாக இருக்க,
நீ என் ஊழியக்காரியாய் இருக்கு, நீ என் பள்ள பெயனாக இருக்கு, நீ என்னை ஆராதிக்க, நீ என்னை துதிக்க உன்னை அழைத்திருக்கிறவர் நான். பிரியமானவர்களே, விளையாட்டல்ல, தேவனுடைய கிருபை வரங்கள் என்கிறது அப்படிப்பட்டது. அவர்களை அழைத்து அழைப்புகள் சகோதரனை யோசித்து பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. அதனால தான் ரோமாபுரிக்கு பவுல் சொல்லும்போது சொன்னான், அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்காக, தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்காக சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின் விவரத்தின்படி சொல்லுகிறேன், சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யோசித்து பாருங்கள். ரோமர் 8:28 சொல்லுகின்றன, என் அருமையான மகனே மகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா என் அன்பு பிள்ளைகளை. அதனால தான் சொல்லுகிறார் ஆண்டவர் ரோமாபுரிக்கு சொல்லும் பொழுது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ரோமர் 8:30 சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்கள் நீதிமானாக்கியிருக்கிறார், எவர் நீதிமானாக்கினாரோ அவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் தானியேல் சொன்னான், நீண்ட ஆயுளுடையவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படியே சொல்லுகிறது. தானியேல் 7:9 சொல்லுகிறது, தானியேல் 7:13 சொல்லுகிறது, தானியேல் 7:21 சொல்லுகிறது, நீண்ட ஆயுளுடையவர், அவருக்கு எண்டு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜான் வயிற்றுக்காக மகிமை இழக்கிறோம், அழைப்பையே இழக்கிறோம். இல்ல, உனக்கு வயிறு படைச்சவருக்கும் வயிறு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உங்களை போஷித்து நடத்துவார். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை கவனித்து பாருங்கள். என்னுடைய அழைப்பு உன்னை விட்டு விலகவே விலகாது. என்னுடைய அழைப்பு உன்னை ஆசீர்வதித்து தீரும். என்னுடைய அழைப்பு உன்னை மேன்மைப்படுத்தி தீரும். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என் அருமையான தெய்வ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். இந்த வேத வசனத்தை நீ தெளிவாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பூரணமாக அவருக்குள்ளாக வைக்க விரும்புகிறேன். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்னும் 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 உற்சாகத்தோடு கூட ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் சொல்லுகிறவர்கள். என் அருமையான மகனே மகளை, யோசித்து கவனித்து பாருங்கள். வேதம் எவ்வளவு உண்மை உள்ளது, வேதம் எவ்வளவு சத்தியமுடையது, வேதம் எவ்வளவு மகத்துவமுடையது என்று கவனித்து பாருங்கள். ஆனால் வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுதுதான் கிரியைகள் வெளிப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைகள் அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்து அழைப்பும் மாறாதவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்களை அழைத்து அழைப்புகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. உன்னை எதற்காக இந்த மாலை வேளையிலே இங்கே உட்கார வைத்திருக்கிறாரோ, உன்னை ஆசீர்வதிக்க அழைத்து வந்திருக்கிறார், உன்னை காப்பாற்ற அழைத்து வந்திருக்கிறார், உன்னை போஷிக்க அழைத்து வந்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சற்று கவனித்து பாருங்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஒரு நாள் இயேசு எரிகோவில் இருந்து பிரவேசித்து அதன் வழியாய் போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது தீமேவி மகனாகிய பரிதமி என்னப்பட்ட ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். திடீரென்று திரளான சத்தம் கேட்கிறது. எல்லாரும் பயங்கரமாக பேச ஆரம்பித்தார்கள். அவனுடைய உள்ளத்தில் இன்னும் என்றைக்கும் இல்லாத ஒரு சத்தம் இருக்கிறது என்று கேட்டான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசு வருகிறார், நசரேயனாகிய இயேசு போய் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசு போய் கொண்டிருக்கிறார். அவன் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு திடீரென்று கூப்பிட ஆரம்பித்தான்,
தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்றான். அவரோடு கூட வந்தவர்கள், திரளான செல்வந்தர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், அப்போஸ்தலர்கள், எல்லாரும் ஜனங்கள், சீ வாயமுடா வாயமுடு. அந்த குருடனை பார்த்து, அந்த முடியாதவனை பார்த்து, அந்த பிச்சைக்காரனை பார்த்து அதட்டினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அநேகர் உங்களை அழைப்பையே அதட்டுவார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு சே ஹalleluya. உங்கள் அழைப்பை அதட்டுவார்கள். அவன் அதோடு நிறுத்திவிடவில்லை, அதிலும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மார்க்குவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 47, 48, 49 சொல்லுகிறது. இந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் போய் கொண்டிருக்கிற வேகத்திலே இந்த சத்தம் அவர் காதில் விழுந்துகிறது. அவருடைய அழைப்பை தடுப்பதற்காக செய்தார்கள். ஆனாலும் அவன் முன்னை விட அதிகமாய் கூப்பிட்டான், முன்னை விட அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்றார். கையை தட்டி அப்பா குரலைய சொல்லுங்களே அல்லேலூயா. இயேசு நின்று விட்டு வேடிக்கை பார்க்கவில்லை. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதில் 50வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? நான் முடிக்க போகிறேன். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு, நன்றாய் கவனிங்கள் வாசி மகளே. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை 50வது வசனங்களை வாசி. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. இத்தனை ஆண்டு காலம் அந்த வழியா எத்தனை பேர் போயிருக்கிறார்கள், எவ்வளவு மனிதர்கள் போனார்கள், எத்தனை அப்போஸ்தலன் போயிருப்பான், எத்தனை ஆசாரியன், எத்தனை லேவியன், எத்தனை பரிசுத்தவான் போயிருப்பான். எவனும் அவனை அழைக்கவில்லை. கர்த்தர் அவனை அழைத்து வர சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி முதலாவது இயேசு நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்க விரும்புகிறேன். அவர் என்னை அழைப்பார், என் கண்களை திறப்பார், என் காதுகளை கேட்கச் செய்வார். என்னுடைய குருட்டின் வாழ்க்கை மறைந்து போகும். முடவமான என் வாழ்க்கை, திமிரான என் வாழ்க்கை, கரடுமுரடான என் வாழ்க்கை அத்தனை மாற்றவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசு நின்று அழைத்து வர சொன்னார். ஆனால் அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரவனாய் இருந்தபடினாலே மேல் வஸ்திரங்களை தூக்கி கலட்டி எறிந்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், நின்று அழைக்கிறார். Jesus is standing now. Jesus is calling you. இயேசு நின்று அழைத்து வர சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:25 சொல்லுகிறது, 24 சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அந்த அழைப்பை அப்படியே நிறைவேற்றுவார், அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இந்த மாலை வேளையிலே என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நின்று அந்த வசனத்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன நேரத்துக்கு நான் முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்திலே 24வது வசனங்களை, அந்த வார்த்தைக்கு மாத்திரம் ஒரு அன்பு, ஒரு முத்தமிட்டு நீங்கள் எழுந்து நிற்பீர்களாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்படியே பைபிளை கீழே வச்சு 2 கையை வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு என்னை அழைத்து வந்தவர் அப்படியே செய்வார். என் நம்பிக்கையை அப்படியே செய்வார், என் ஊழியத்தை அப்படியே செய்வார், என் விசுவாசத்தை அப்படியே செய்வார், என் ஆசீர்வாதத்தை அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். நான் உங்களோடு கூட ஒரு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் உண்மை நிறைந்தவர். எதுக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறாரோ ஆண்டவர் எனக்கு சொன்னார், எல்லாரும் மேலும் உடைய கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதி என்றார். உங்களை ஆசீர்வதிப்பது என்னுடைய அழைப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய கை என் மேல் பட வேண்டும் என்கிற மாத்திரம் 2 கையை உயர்த்துங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஒரே ஒரு வசனம், 2 கையை உயர்த்தி கண்ணு திறந்துக்கோங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு செய்த அந்த அற்புதத்தின் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதுவரை உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் கர்த்தருடையது. இப்போது சொல்லுகிறதும் கர்த்தருடையது. கர்த்தரே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே என் மகள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அந்த வசனத்தை வாசித்த அடுத்த நொடி நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எனக்கு முன்பாக ஓடி வருவீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் கைகளை வைக்கும்படி தீர்மானித்து விட்டார். லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனங்களை வாசிக்கலாம். எல்லோரும் கேளுங்கள். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறேன். ஒரு பல்லவியை பாடும்போது இருக்கும் இடத்தை விட்டு முன்னே ஓடி வருவீர்களாக. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உம்மை தம் கரங்களில் அவர் கையை நீட்டி ஆசீர்வதித்தார். அழைத்து ஆசீர்வதித்தார், அழைத்து ஆசீர்வதித்தார். தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரோ, சகல வியாதியையும் தேவகுமாரனே குணமாக்க ரட்சிப்புமானதம் தாமதமின்றி வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம், ரட்சிப்புமானதம் தாமதமின்றி வந்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு Jesus is calling you. அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இங்கே அவருடைய மகிமையின் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். பிரதர்ஸ் கம் ஹியர். நீ அவமானத்தின் நடுவில் இருக்கிறாய். உனக்கு விரோதமாக எழும்பின சத்துரு நீ மரித்து போவாய் என்று சொன்னான். இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார். தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. ஜீசஸ் நேம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து உங்களை தொட்டு உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் என்கிறதற்கு முதல் 2 சாட்சிகளை கர்த்தர் கொண்டு வந்தார். சாத்தானின் தலையை கர்த்தர் நசுக்கி உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, இந்த பலிபீடத்தை இன்று முதல் கர்த்தர் விசேஷித்த பலிபீடமாய் இதை பரிசுத்தப்படுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் கிட்டே வந்திருக்கிற கிருபாசனத்தின் அண்டே வந்து நிற்கிற ஒவ்வொரு பேரையும் இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பேரையும் அற்புதங்களாக, அடையாளங்களாக, ஆசீர்வாதங்களாக வாழ்நாளெல்லாம் இவர்கள் மகிழும்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.